ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி குழம்பு தான். நானும் இது தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். என்னென்ன இன்க்ரீடியண்ட் வேணும் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு சோம்புனா பெருஞ்சீரகம், பெப்பர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சீரகம் 1 ஸ்பூன், எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதனால் குக்கரில் எண்ணெய் ஊற்றி ஆனியன் போட்டிருக்கேன் வதங்கிறதுக்காக. ஆனியன் எப்படின்னா ஒரு பொன்னிறமாக வதங்கினா போதும் இல்லைங்களா, நம்ம ரெகுலராக சமைக்கிறது தான். ஆக்சுவலாக இதுக்கு நான் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயிலாம் கிடையாதுங்க, நல்லெண்ணெய். வேணுன்றவங்க நல்லெண்ணையும் சன்ஃப்ளவரும் சேர்ந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த டைமில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது ஆக்சுவலாக நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முழு கோழி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்துக்குங்க. ஆனால் அதுக்கு தேவையான பொருள் என்னவோ இது தான். நீங்கள் எடுக்கிற சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவும் மாற்றிக்கலாம், சரிங்களா. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது இந்த மாதிரி எப்படி இருக்குது பார்த்தீங்களா, போடும்போது எப்படி இருந்து இப்போ எப்படி இருக்குது தக்காளி, இஞ்சி பூண்டு. இப்போது மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். காரப்பொடி, ஆக்சுவலி சில்லி பவுட்ரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா மிளகுலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் சில்லி பவுடர் நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமானதே நம்ம அந்த மசாலா அரைச்சோம் பார்த்திங்களா, அதுதான். இந்த மசாலா அரைச்சி மிக்ஸிலேருந்து எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்க்குறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி குழம்புக்கே அந்த ஒரு வாசனை, அந்த எப்படி சொல்கிறது, அந்த டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது கொடுக்குறதே இந்த மசாலா தான். இதை நீங்கள் வதக்கி வேணாலும் அரைச்சிக்கலாம். நான் பச்சையாக தான் அரைச்சிருக்கேன். அது நல்லா வதங்கணும். இப்போ தானே ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கோம், நல்லா வதங்கணும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கழுவி வச்ச சிக்கன், இது ஒரு முழு கோழி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். அப்படியே முழு கோழியை உரித்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஏன் நான் குக்கரில் வைக்கிறேன்னா ஒரு விசிலாக விட்டுறலாம் அப்படின்றதுக்காக. நார்மல் சிக்கன் உடனே வெந்துடும். ஆனால் இது எப்படி வேகும்னு எனக்கும் தெரியல. அதனால் நான் குக்கரில் வச்சுருக்கேன். 2 விசில் இல்லை 3 விசில் விட்டால் போதும்னு நான் நினச்சிட்ருக்கேன். பார்ப்போம் எப்படி வருது பாருங்கள். ஆனால் வதங்கும்போது அந்த மசாலா போட்டு வதங்கும்போதே நல்ல ஒரு வாசனை, வீடு ஃபுல்லாக இந்த நாட்டுக்கோழி குழம்போட வாசனை தான் வந்துகிட்டே இருந்துச்சு. சூப்பராக இருந்தது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. சரி, அதனால தான் இந்த வீடியோ சரி போடலாம், போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. இது எப்போவோ எடுத்த வீடியோ, ஆக்சுவலாக இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா கறி அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகணும் இல்லைங்களா, அதுக்காக. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், நார்மலாக வச்சு சமைங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலாவும் தீஞ்சிரும். அதனால தான் பாருங்கள், அந்த சிக்கன் நம்ம போடும்போது ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் அப்படி இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ அந்த மசாலாவோட கலந்து இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இது கூட லைட்டாக தண்ணி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கூட நல்லா வேக வச்சு எடுக்கலாம், கிரேவி மாதிரி இருக்கும். ஆனால் நான் குழம்பு தான் இப்போது ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக குழம்பு வச்சா தான் கரெக்டாக இருக்குன்றதுனால குழம்புக்கு தான் நான் எடுத்திருக்கேன்.
அடி பிடிக்காமல் கிளறிட்டே இருந்தேன். இப்போது தேவையான உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் நாக்கில் வச்சு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு குண்டா நிறைய இருந்துச்சா, இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கிடுச்சு. கறி வதங்கினால ஓரளவுக்கு முக்கால் குண்டாங்கிட்ட வந்துருச்சு. அது நல்லா வதங்கினா தான் அந்த சிக்கனோட கவுச்சி இருக்கும் இல்லைங்களா, அது போகும். நான் கழுவும் போதே நிறைய மஞ்சத்தூள் போட்டு தான் கழுவியிருக்கேன். அந்த மசாலாவும் சிக்கனும் சேர்ந்து இது ஒரு நல்ல இது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவையானதை ஊற்றிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம இதை விசில் போட போகிறோம். விசில் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 2 விசில் விட்டுருந்தேன். ஏன்னா அது கோழி வந்து இளங்கோழின்னு சொன்னாங்கன்றதுனால 2 விசில் தான் விட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுருங்க. அதில் முக்கியமே இந்த மசாலா தான். பாருங்கள், குழம்பு 2 விசில் விட்டு நான் எடுத்துட்டேன். இந்த நேரத்தில் என்ன பண்ண போகிறேன்னா, குழம்புல நான் தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். அதனால தான் நான் குழம்பு வைக்கிறேன். குழம்புக்காக ரெடி பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதனால் வந்து தேங்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அதனால் குக்கர்லேருந்து எடுத்து தேங்காய் ஊற்றி நான் நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் வேண்டாம், இது மாதிரி நெஞ்சு மேலே இருக்கும் அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை குழம்பா இல்லாமல் கிரேவியாக வேணுன்றவங்க கிரேவி மாதிரி கூட பண்ணி எடுத்துக்கோங்க. நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருந்தேன். கலரே பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பராக அந்த ரெட் கலரில் அந்த எண்ணெய் படிஞ்சு பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருந்தது. பசங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அதனால தான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு இதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.